வணக்கம். இந்த நாட்டில் போராட்டம் வெடிக்கும் போது அது ஜந்தர் மந்தர் போராட்டமாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், பெண் வீராங்கனைகளோட போராட்டமாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே ஆந்தோலன் ஜீவி, பாரசைட்ஸ், ஒட்டுண்ணி, பரிஜீவி. இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து இவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது? இவர்கள் காலிஸ்தானி, இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் தேச துரோகிகள், தேச விரோதிகள், இது போன்ற பட்டப்பெயர்களை சுமற்றி இந்த நாட்டில் கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், மக்கள் அனைவரையுமே ஒரு விதமான டிராப்பில் சிக்கி வேடிக்கை பார்த்து வருகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம். பாரசைட், ஒட்டுண்ணி, பர்ஜீவி, ஆந்தோலன் ஜீவி என்கிற இந்த வார்த்தையை நான் கூறவில்லை. இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்லிருந்து இந்த நாட்டு இளைஞர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி. இன்னைக்கு இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பு விளக்கப் போகிறேன். FCRA அதற்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லை இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வரப்போகிறது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட், போராட்டங்கள், அதற்கு வரக்கூடிய பணம். வெளிநாட்டிலிருந்து இந்த போராட்டங்களை நடத்துவதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்து வருகிறார்கள். இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். CAA போராட்டமாக இருக்கட்டும், NRC போராட்டமாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், அனைத்திற்குமே சப்போர்ட் வந்தது வெளிநாட்டிலிருந்து. இது அரசாங்கத்துடைய பதில். ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த பெண் வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள், அவர்களுக்கு பின்னாடியும் வெளிநாட்டு பணம் இருந்தது. இப்போ CJPக்கு பின்னாடியும் வெளிநாட்டு பணம், ஜார்க்கண்ட்லையும் வெளிநாட்டு பணம். ஆனால் இதற்கு பின்னாடி எந்த ஆந்தோலன் ஜீவி என்கிற பெயரை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம், அரசியல்வாதிகள் இந்த நாட்டு மக்களை இழிவாக பேசி வருகிறார்களோ அவர்களுடைய உண்மையை இன்னைக்கு காது கொடுத்து கேளுங்கள். NGO எப்படி அவர்களுக்கு பணம் வருது, மற்ற வழிகள்ல இருந்து அவர்களுக்கு எங்கிருந்து சப்போர்ட் வருகிறது என்கிற கேள்விக்கான பதிலை அரசாங்கம் எப்படி கொடுத்தது? கடந்த 3-4 வருடங்களில் 55,000 கோடி ரூபாய் இந்த நாட்டுக்கக்கூடிய NGOகளுக்கு வந்தது. 55,000 கோடி ரூபாய் ஒரு நாட்டுடைய பட்ஜெட்டிற்கு சமம். அந்த அளவில் பணம் வருகிறது. இந்த பணம் இந்த நாட்டுடைய எக்கனாமியின் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. அப்போ இந்த பணம் எதற்காக வருகிறது? இந்த பணத்தை எங்க செலவழிக்கிறார்கள்? வரக்கூடிய பணத்தை வைத்து என்ன செய்கிறார்கள்? இந்த அனைத்தையும் தட்டி கேட்பதற்காக இந்திய அரசாங்கம் FCRA அமெண்ட்மெண்ட் பில் என்று ஒன்றை இன்ட்ரடியூஸ் செய்கிறார்கள். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது 2 தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அரசாங்கம், இந்த பில்லை கொண்டு வந்த நபர்கள், இந்த பில்லை தயாரித்த நபர்கள், இந்த பில்லில் ஸ்டாம்ப் அடித்த நபர்கள், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் அல்ல மற்ற FCRA வழியாக லாபம் பார்த்த நபர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்கள் அல்ல தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை வைத்துக் கொண்ட நபர்கள், எல்லாருமே அதில் இருக்காங்க. அப்போ உங்க வாட்ஸ்ஆப்பில் எந்த தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னை நியாயப்படுத்தி பேசினாலும் இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா அவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்க முடியும். FCRA என்றால் என்ன என்கிற இந்த விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் எங்களுடைய டீம் ரொம்பவே ஆழமாக ரிசர்ச் செய்து எடிட் செய்து உங்களுக்கு முன்பு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 5 நாட்களாக உங்களிடம் ஒரு சிறிய எக்ஸசைஸை செய்ய சொன்னோம். எங்கிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்ல இந்த வீடியோ எங்கெல்லாம் போய் ரீச் ஆகிறது என்கிற இந்த விஷயத்தை எங்கள் எடுத்து கூறும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன்படி எங்கேருந்து நீங்கள் வீடியோக்களை பார்க்கிறீர்களோ, எந்த நாடு, எந்த கிராமம், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் தெளிவாக எழுதி வருகிறீர்கள். இதனால் 2 விஷயம் நடந்தது. இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோ பல 1000 நபர்களுக்கு போய் சேர தொடங்கி இருக்கிறது. 2வது, இந்த வீடியோவில் ஒரு என்கேஜ்மெண்ட் தொடங்கி இருக்கிறது. எங்களுக்கும் தெரிகிறது எங்கெல்லாம் எங்களுடைய வீடியோவை மக்கள் பார்க்கிறார்கள் என்று. அதற்காக ஒரு மிகப்பெரிய நன்றி. ஆப்போசிஷன் இந்த FCRA இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அரசாங்கம் மூடி மறைக்க
முயற்சிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. ஆளும் கட்சி இந்த பில் வழியாக வரக்கூடிய நன்மைகளை யாருக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய சட்டை பையில் பணம் போகிறதோ அவர்கள்தான் இதை தடுத்து நிறுத்துகிறார்கள். எஃப்சிஆர்ஏ இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. இது அவர்கள் கொடுக்கக்கூடிய வாதம் பிரதிவாதம். எதற்காக இந்த பணம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருது? இது முதல் கேள்வி. சரி, இந்த பணம் எங்க போகிறது, எங்க போய் செலவாகிறது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, இந்த பணம் போராட்டத்திற்கு மட்டுமே வருகிறதா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கான காரணம் இந்த பணம் மற்றும் தானா? அதற்கான எந்த அக்கௌண்ட்டுமே கிடையாதா என்கிற இந்த கேள்வி. இந்த மூன்று கேள்வி நீங்க பார்த்தீர்கள்னா, என்ஜிஓ, எத்தனை என்ஜிஓக்கள், அதற்கு கிடைத்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் இதுவரை கேன்சல் ஆகியிருக்கிறது, எத்தனை லைசன்ஸ் கேன்சல் ஆக போகிறது என்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த விவகாரம் எவ்வளோ பெரிய விவகாரம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எம்பி கூட இன்னைக்கு இந்தியாவின் எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி பேச முன் வந்திருக்கிறார். இது தவறு என்று எடுத்துக்காட்டுகிறார். அமித்ஷா அவர்கள் அவருடைய ஹோம் மினிஸ்ட்ரி தான் இந்த பில்லை டேபிளில் வைத்தார்கள். இந்த பில் வெளிவந்தவுடன் 2 மாநிலங்கள், ஒன்று நார்த் ஈஸ்ட், இன்னொன்று கேரளா, மிசோரம் அண்ட் கேரளா, இந்த 2 மாநிலங்களும் மிக பெரிய அளவில் இதை எதிர்த்தார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு 5வது வீடு, கேரளாவில் ஒவ்வொரு 5வது வீடு ஒரு கிறிஸ்டியனுடைய வீடு. மிசோரத்தில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இஸ் கிறிஸ்டியன். அப்போ இந்த 2 இடங்கள்ல மட்டும் தானா பரிஜீவிகள் இருக்கிறார்கள், ஆந்தோலன்காரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தானா இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். கேரளாவை பொறுத்தவரையில் லெஃப்டிஸ்ட் அல்ல காங்கிரஸை சார்ந்த நபர்கள் தான் அங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அங்கே இன்னைக்கும் பிஜேபி தன்னுடைய எந்த இடத்தையுமே திறக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காஸ் எல்லாம் நடக்கிறது. இந்த இடத்தில் தான் அரசாங்கத்துடைய ஒரு மிக முக்கியமான பக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசாங்கம் தன்னுடைய இந்த பில்லை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறது என்றால், இந்த டிபேட் வருவதற்கு முன்பே எதற்காக அதிலிருந்து யூட்டர்ன் அடித்தார்கள்? இப்போது 12ஆம் தேதி இதை பற்றி ஒரு டிபேட் நடக்க இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருச்சு. ஏன், அதை நீங்கள் பார்க்கணும். இந்த பில் மீது ஸ்டாம்ப் அடித்த நபர்கள், இந்த பில்லை எழுதிய நபர்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஃப்சிஆர்ஏ வழியாக பணம் கிடைக்கக்கூடிய நபர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த பில்லை ஸ்டாம்ப் அடித்த நபர்கள், எழுதிய நபர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால், இந்த பில் வழியாக பணம் கிடைக்கக்கூடிய நபர்களும் அமைதியாக தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வீடியோவை ரொம்பவே ஆழமாக நீங்கள் பாருங்கள். ரொம்பவே டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். FCRA, ஃபாரின் ஃபண்டிங் ஃபிகர் அண்ட் FCRA லைசன்ஸ் சிஸ்டம், இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா, அரசாங்கம் கூறியது என்ன? 55,000 கோடி ரூபாய் கடந்த 3 வருடத்தில் இந்தியா என்ஜிஓ வழியாக வந்தது. அதை வைத்து தான் ஏராளமான போராட்டங்கள் இந்தியாவில் நடக்கிறது, ஏராளமான எதிர்ப்புகள் இந்தியாவில் கிளம்புகிறது. 55,741 கோடி ரூபாய் இது எங்கே செலவானது? இந்த கேள்வி நீங்கள் பார்க்கும்போது, மிஷனரி அவர்களுடைய மருத்துவமனைகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பெரிய பெரிய முகாம்களை நடத்தி வருகிறார்கள். மருத்துவமனை வழியாக உங்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறது. இந்த FCRA வழியாக கிடைக்கக்கூடிய ஃபண்டை வைத்து ஏராளமான பள்ளிக்கூடங்களை நடத்தி வருகிறார்கள். அங்கே குறைந்த ஃபீஸில் உங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஆனால் February 8ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் அது பீக்கில் இருந்தபோது தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்தோலன் ஜீவி என்று கூறினார். அப்போ இந்த ஒட்டுமொத்த போராட்டக்காரர்களை பாரசைட் ஒட்டுன் என்று கூறிய நரேந்திர மோடி அவர்களால் எங்கிருந்து இந்த பணம் வந்தது, எப்படி இந்த பணம் ஃபாரின் ஃபண்டிங் போராட்டத்தில் செலவானது என்கிற அந்த விஷயத்தை அவர்களால் எடுத்துக்காட்ட முடியவில்லை. அதற்கான காரணம், இந்தியாவில் FCRA வழியாக வரக்கூடிய ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் அது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு SBI வங்கி வழியாக தான் வர வேண்டும். வேறு எங்கிருந்துமே நீங்கள் FCRAயில் பணத்தை போட முடியாது. எப்படி எலக்ட்ரோரல் பாண்ட்
டெல்லியில் இருக்கக்கூடிய அதே SBI வங்கியிலிருந்து தான் வாங்க முடியும் என்ற ஒரு கட்டாயம் இருந்ததோ அதே போன்றுதான் இங்கேயும் அதே வங்கி தான். அப்போது அரசாங்கத்திற்கு எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து பணம் போகிறது, எவ்வளோ பணம் யார் அனுப்பினார்கள், எல்லா விவரமுமே அவர்களுக்கு தெரியும். இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த தருணத்தில் நான் இந்த வீடியோவை பேசி கொண்டிருக்கும் போது FCRA ரெஜிஸ்டர்ட் லைசன்சஸ் கரண்ட்லி ஆக்டிவேட் ஆக இருக்கக்கூடிய லைசன்ஸ் வெறும் 14,449. நாட்டுக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள், இல்லை நாட்டின் அரசாங்கத்தை தட்டி கேட்கிறார்கள், அல்ல அவர்கள் வரக்கூடிய பணத்தை தனக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஏராளமான சந்தேகங்கள் எங்கெல்லாம் வந்ததோ அதன்படி 22,498 இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் அவர்களுக்கு வரக்கூடிய FCRA லைசன்ஸை கேன்சல் செய்திருக்கிறது அரசாங்கம். இது மோடி அரசாங்கம் மற்றும் கிடையாது, காங்கிரஸ் அரசாங்கமும் சேர்த்துதான். அடுத்த 6 மாதமும் ஒரு இடத்துலையோ 15,212 இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் அவர்கள் கிடைத்த இந்த FCRA லைசன்ஸை ரத்து செய்ய போகிறார்கள். அப்போ மீதம் இருக்கக்கூடிய வெறும் 14,000 மட்டும் தான். அப்போ எதற்காக இந்த கூச்சல், எதற்காக இந்த கோபம்? இதே நீங்கள் பார்த்தீர்கள்னா NGOக்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் போராட்டத்தில் செலவழிப்பதற்காக கிடையாது. அவர்களுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பள்ளிக்கூடங்களை நடத்தணும், மருத்துவமனைகளை நடத்தணும், அநாத இல்லங்களை நடத்தணும், இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை இவர்கள் செய்கிறார்கள். அப்போது வரக்கூடிய பணம் 55,000 கோடி ரூபாய் எல்லாமே இந்த போராட்டங்களில் செலவானது என்று நீங்கள் கூறவும் முடியாது. மேபி ஒரு சிறிய பகுதியாக இருக்கலாம். அதையும் இதுவரை அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட முடியவில்லை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவாலேயோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனாலேயோ, இல்லை நரேந்திர மோடி அவர்களாலேயோ அந்த ஃபண்டிங்கை எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியவில்லை. அப்போ எதற்காக இந்த புதிய FCRAவை எதற்காக கொண்டு வருகிறீர்கள்? இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் 26ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு இதே வருடம் லோக்சபாவில் அமித்ஷா அவர்களால், ஹோம் மினிஸ்ட்ரி அவர்களால் இந்த பில்லை டேபிளில் வைத்தார்கள். அடுத்த ஒரு சில நாட்களில், மாதங்களில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் இருந்தது. முக்கியமாக கேரளாவுடைய பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா 20% ஆஃப் த பாப்புலேஷன் ஃப்ரம் கேரளா ஆர் கிறிஸ்டியன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேத்தலிக் சர்ச் ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து அவர்கள் இதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தார்கள். நேம் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, இதுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த பில்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேம் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன செய்கிறது? இன்ஸ்டிடியூஷன் லைசன்ஸ், யாருடைய லைசன்ஸ் கேன்சல் ஆனதோ அந்த கேன்சல் ஆன லைசன்ஸ் எந்த வெளிநாட்டு பணத்தை வைத்து அவர் கட்டடத்தை கட்டினார்களோ, அல்ல ஒரு கிரவுண்டை வாங்கி போட்டார்களோ, அல்ல பள்ளிக்கூடத்தை கட்டினார்களோ, அல்ல மருத்துவமனைகளை கட்டினார்களோ, எதுவாக இருந்தாலும் அது நேரடியாக அதை நேம் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்கிற இந்த டிபார்ட்மெண்ட் கையாளும். காலப்போக்கில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அரசாங்கத்திலும் ரெஜிஸ்டர் ஆகிவிடும். அதாவது இந்த பணம் வெளிநாட்டு பணத்தை வைத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், அதனால் இது அரசாங்கத்துக்கு சொந்தம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இதில் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதாவது FCRA பற்றி இந்திரா காந்தி காலகட்டத்தில், எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருந்தே இது நெருக்கடியை கொடுத்து வந்தார்கள். அப்போது இன்றைக்கி நேற்று இந்த புதிய ரிஃபார்ம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே இந்த ரிஃபார்ம் இருந்தது. இந்த பரிமாற்றத்தை ரொம்பவே சீரியஸாக அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதனால் இவர்கள் மீது வழக்குகள் பாயும், இவர்களுடைய தண்டனை அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்பியிருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த பனிஷ்மெண்ட் 5 வருடம். நீங்கள் கடுபடி செய்தீர்கள்னா 5 வருடம் சிறை தண்டனை. இப்போ இந்த புதிய பில்லில் அதை 1 வருடமாக குறைத்திருக்கிறார்கள். அப்போ எந்த விதமான தண்டனை கிடையாது. ஓகே. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்மால் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்கள், ஏதோ கிராமத்தில், ஜார்க்கண்டில், இல்லை சேலத்துக்கு அந்த பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒருத்தர் ஒரு சர்ச் கட்டியிருப்பார், இல்லை ஒருத்தர் ஒரு மசூதியை கட்டியிருப்பார், இல்லை ஒரு அநாதை இல்லத்தை கட்டியிருப்பார், இல்லை ஒரு முதியோர் அநாதை இல்லையை கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், இல்லை ஒரு மருத்துவமனை இருக்கும். யாரோ ஒரு சொந்தக்காரர் அமெரிக்காவிலிருந்து இல்லை ஐரோப்பிய நாட்டிலிருந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு, அந்த மருத்துவமனைக்கு 3-4 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3-4 லட்ச ரூபா இது போதுமானது கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் நீங்கள் செலவழிக்கணும் இந்த
இன்ஸ்டிடியூஷன் வழியாக. அப்போ தான் உங்களுக்கு எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அப்போது எந்த பெரும்புள்ளிகளை கண்ட்ரோல் செய்வதற்காக இந்த எஃப்சிஆரை கொண்டு வந்தீர்களோ, ஆக்சுவலாக அது அந்த சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், குட்டி குட்டி மைக்ரோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், அவர்களை தான் இது டேமேஜ் செய்ய போகிறது. ஏன்னா 3-4 லட்சம் ரூபாய் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அதை வைத்து நீங்கள் கேன்சல் செய்கிறீர்கள். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, எதற்காக கேரளா இந்த அளவில் இதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் செய்தது? ஏன்னா இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த கேரளாவே இதை அப்போஸ் செய்திருக்கிறது. காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஓட் பேங்க். கேரளாவுடைய ஜியோகிரஃபியை பார்த்தீர்கள்ல, அல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நீங்கள் பார்த்தீர்கள், டெமோகிராஃபியை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஒவ்வொரு 5வது வீடும் கிறிஸ்டியன் வீடு. 2வது அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், கேரளா கேத்தலிக் பிஷப் கவுன்சில் KCBC இந்த எஃப்சிஆர்ஐக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எஜிடேஷனை காட்டினார்கள். 18 to 20% பாப்புலேஷன் they live in கேரளா. அப்போ இந்த சட்டம் வந்துருச்சுன்னா இந்த பணத்தை வைத்து என்னெல்லாம் அவர்கள் கட்டினார்கள், உருவாக்கினார்கள், அது பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மற்ற விஷயங்கள், அது எல்லாமே அரசாங்கத்தின் கையில் போக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த எஃப்சிஆர்ஏ கூறுகிறது. எங்கேயுமே கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் எழுதலை. பட் எஃப்சிஆர்ஏக்கான இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2வது பார்த்தீர்கள்னா கேரளாவுடைய லெஜிஸ்லேட்டிவ் இன்னொரு பில்லையும் பாஸ் செய்திருக்கிறது, ரெசல்யூஷனை பாஸ் செய்திருக்கிறார்கள். டேக் பேக் த பில். இந்த பில்லை உடனுக்குடன் நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்கிற இந்த விஷயம். ஏன்னா இந்த பில்ல இன்னொரு கிளாஸும் இருக்குது. என்ன கிளாஸ்? கேரளாவில் தான் இந்த எஃப்சிஆர்ஏ வழியாக வரக்கூடிய மிகப்பெரிய பணம் வந்து சேர்கிறது. இதை பற்றி கிரண் ரிஜிஜு அவரை கேரளாவிற்கு அனுப்பி இந்த மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை நாங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வர மாட்டோம், எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை அப்படியெல்லாம் கொண்டுட்டு வர மாட்டோம், ரொம்ப சீரியஸாக நாங்கள் இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா 2010ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு லாவை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அதாவது இன்றைக்கி நேற்று இதில் ஸ்க்ரூட்டனைஸ் செய்வதில்லை, இதற்கு முன்னாடியும் நடந்தது தான். அமெரிக்காவுடைய காங்கிரஸ்மேன் ரேலி மூரே இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்தியாவில் வரக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் இது ரொம்பவே மோசமானது என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த பில் வந்துருச்சுன்னா இந்தியா அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப்பும் பாதாளத்தில் போய்விடும். இந்த வென்ஸ்டே பில் வர இருந்தது, அது வரலை. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 12ஆம் தேதி இதற்கான ஒரு டிஸ்கஷனை பிளான் செய்திருக்கிறார்கள். அப்போ எதற்காக இதை நீங்கள் செய்தீர்கள்? ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி எஃப்சிஆர்ஏ பில்லை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, உதாரணத்திற்கு ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒருத்தர் வந்து சிகிச்சை பார்த்துக்கிறார், இன்னொருத்தர் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறார். திடீர்னு இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வழியாக அந்த மருத்துவமனை கம்ப்ளீட்டாகவே ஹாஸ்பிட்டல் கையில் போயிருக்கு. எஃப்சிஆர்ஏ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கக்கூடிய நபரெல்லாம் எல்லாமே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கையில் வருது. இப்போ அரசாங்கம் வருது, இந்த மருத்துவமனையை வெளிநாட்டு பணத்தை வைத்து நீங்கள் சம்பாதிச்சு கட்டியிருக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் போட்ட பணமாக இருக்கும், வெளிநாட்டிலிருந்து வந்த பணம் அதையும் சேர்த்து தான் போட்டிருப்பீர்கள். அப்போ எப்படி அரசாங்கம் எந்த செங்கக்கல் எந்த பணத்தை வைத்து வாங்கினார் கூறுவீர்கள்? அப்போ ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியுமே அங்கே போயிருமா இல்லையா? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது பணம் இந்தியர்களுடைய பணமும் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணமும் இருக்குது, நல்ல காரியத்திற்கு அது பயன்படுகிறது. ஆனால் அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை செய்வீர்கள் என்கிற அந்த கேள்வி, அந்த விஷயம் இங்கே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த டிசிஷனை அரசாங்கம் எதற்காக எடுத்தது? ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜ், வர்ஷிப் ஏரியாஸ், இது போன்ற பல்வேறு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கான சொத்து இஸ்லாமியர்கள் கையில், கிறித்துவர்கள் கையில் இருக்கிறது. ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி எங்களை தாண்டி பணம் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அதாவது அவர்களுடைய எக்கனாமியை கண்ட்ரோல் செய்யுங்கள். எந்த விதமான கேள்வி வெளிவந்தால் கூட இவர்கள் ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவுகிறார்கள். அதனால் இவர்களை கண்ட்ரோல் செய்யுங்கள். அதற்காக வரக்கூடிய பணம் எல்லாமே போராட்டத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பணம் அல்ல. 2வது, அரசாங்கத்தால் அதை எஸ்டாப்ளிஷும் செய்ய முடியவில்லை. அரசாங்கத்துடைய யூட்டர்ன் எதற்காக? பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபியூர்.
மிசோரம், மேகாலயா, மணிப்பூர், கேரளா, இது போன்ற இடங்கள்ல, அஸ்ஸாம், இது போன்ற இடங்கள்ல கிறிஸ்துவர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்கு. அப்போ அங்கெல்லாம் அந்த ஓட் பேங்க் பாதிக்கப்படுமா இல்லையா? அமித்ஷா அவர்கள் இதை பற்றி பேசும்போது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சாதகமாக தான் இந்த எஃப்சிஆர்ஏ நாங்கள் டிசைன் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏ பேப்பரை படித்து பார்க்கும்போது அமித்ஷா கூறிய வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் போய் வாதாடும்போது என்ன காகிதத்தில் எழுதியிருக்கிறதோ அதுதான் நடக்கும், அதுதான் பேசும். ஸோ 3 விஷயம். 1, எஃப்சிஆர்ஏ வழியாக ஏற்கனவே ஸ்க்ரூட்டனைஸ் செய்யப்பட்ட பல்வேறு லைசன்ஸ்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பள்ளி, மருத்துவமனைகள் மற்றும் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்த உடனே அந்த லைசன்ஸை கேன்சல் செய்து அந்த லைசன்ஸை ரெனியூ செய்ய விடாமல் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை அரசாங்கம் தன் பக்கம் எழுதி வாங்குவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது. 3வது, எந்த பெரும் முதலாளிகளை நீங்கள் கண்ட்ரோல் செய்வதாக கூறினீர்களோ அந்த வலையில் சிக்கி ஏழைகள், சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்களை நடத்தி வரக்கூடிய நபர்கள், அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 3வது, எந்த சிறை தண்டனை 5 ஆண்டுகளுக்கான கடுமையான சிறை தண்டனை இருந்தது அதை குறைத்து நீங்கள் 1 ஆண்டாக மாற்றியிருக்கிறீர்கள். ஒரு டிரான்ஸ்பரண்டான டிபேட் தேவை, ஒரு டிரான்ஸ்பரண்டான எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதை அரசாங்கம் கொடுக்க மறுத்து வருகிறது. இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு எஃப்சிஆர்ஏவை பற்றி ஒரு சில விஷயங்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் உங்களை முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.